இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் எழுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 14 வசனம் 6. அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். His fragrance like Lebanon. ஆங்கிலத்தில் போட்டு His fragranceனா பெர்ஃப்யூம். His fragrance like Lebanon. கண்களை மூடுவோம். ஒரு சின்ன ஜெபம். எல்லாரும் கண்ணை மூடி. இந்த மாலை நேரத்தில் நம்முடைய வசனம் எங்களுக்குள்ள வெளிச்சமாய் பாயற்ற ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள வல்லமையாய் கடந்து வரற்ற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை கட்டவும், எங்களை தூக்கி நிறுத்தவும், எங்களை வழி நடத்தவும், எங்களை சிக்ஷிக்கவும், எங்களை கண்டிக்கவும், எங்களை சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், நிலை நிறுத்தவும், வேரூன்ற பண்ணவும் இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை சும்மா நீங்கள் நடத்தலை, வார்த்தையை கொடுத்து 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 நீங்கள் எங்களை நடத்துறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் எங்களோடு நீர் இடைப்படும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. போல வேரூன்ற பண்ணுவேன். அப்படிதான் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்போ லீபனோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அதனுடைய விசேஷம் என்ன, லீபனோன் ஏன் ஆண்டவர் அதை பர்டிகுலராக ஆண்டவர் குறிப்பிடணும் அப்படின்னு தான் நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். ஏன் லீபனோனை கர்த்தர் ஒப்பிடுறாருன்னா, இந்த லீபனோனுக்கு ஒரு விசேஷம், ஒரு 3 விசேஷம் உண்டு. இந்த லீபனோனுக்கு என்ன உண்டு? 3 விசேஷம் உண்டு. கோயில்பட்டிக்கு வர்றவங்க எல்லாருமே என்ன கேட்பாங்க, கோயில்பட்டில் என்னையா ஸ்பெஷல்பாங்க. அது யாரும் மறக்க முடியாது. கோயில்பட்டில் என்னதான் ஸ்பெஷல்? கடலை மிட்டாய். அப்போ நான் சொல்லுவேன், கோயில்பட்டில் 2 ஸ்பெஷல். ஒன்று கோவில்பட்டி பனிஷ்மெண்ட் ஏரியா, அப்புறம் அது கடலை மிட்டாய் ஸ்பெஷல். ஒரு காலத்தில் அது பனிஷ்மெண்ட் ஏரியாவாக இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் உங்கள் முழங்கால் அதை புரட்டி போட்டுருச்சு. இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி எல்லோரும் வரிசையில் நிற்கிறாங்க. கோவில்பட்டில் ப்ரொமோஷனுக்கோ, கோவில்பட்டில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கோ எத்தனையோ லட்சத்தை கொடுக்குறதுக்கு வரிசையில் நிற்கிறாங்க. பட்டணத்தை அப்படி மாற்றிட்டீங்க உங்கள் ஜெபத்தில். பாருங்கள், எங்கேயுமே மழை இல்லை, நம்ம ஊரில் மட்டும் மழை பெய்யுது. ஜனவரியில் மழை பெய்யுமா? வாய்ப்பே இல்லை, ஆனால் பெய்யுது. ஒரு பக்கம் மழையில் அழியுது, இன்னொரு பக்கம் தண்ணி இல்லாமல் அழியுது. ஆனால் போதுமான அளவு எல்லாமே நிதானமாக. ஹல்லேலூயா. அதான் ஒரு மோசஸ் ராசையில் அருமையாக பாடல் பாடிட்டு வச்சுட்டு போயிருக்காரு. அதாவது, இந்த கிறிஸ்தவம் இல்லை என்றா இந்த ஊருக்கு நிம்மதி இல்லை, எங்க இயேசு சாமி இல்லை என்றா இந்த ஊருக்கு நிம்மதி இல்லை. ஹல்லேலூயா. அதனால் இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணமே, இங்கே அவர் வந்தார், இவர் வந்தார், அவர் எம்எல்ஏவாக வந்தார், இவர் எம்எல்ஏ இல்லை, எவர் வந்தாலும் வராட்டலாம் தேவ பிள்ளை முழங்கால் போட்டதுனால இந்த கோயில்பட்டில் எல்லா சபையும் இந்த பட்டணத்துக்காக ஜெபிச்சிருக்கோம். உங்கள் ஜெபத்தினால அந்த பட்டணம் மாறி இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு ஸ்பெஷல் உண்டு. ராஜபாளையத்தில் என்ன ஸ்பெஷல்னா, யாரை பார்த்து சொல்றீங்க? சிறுலூத்துல என்ன ஸ்பெஷலு? அது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்காங்க.
மதுரைனா அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினாலே வந்துருவாங்க வரிசையா. வண்டியை நிக்க விட மாட்டாங்க. மதுரைக்கு அங்கிட்டும் தூக்கிட்டு வந்துருவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஊரை காமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விசேஷம் உண்டு. அப்ப லெபனான, அதாவது லீபனோனை காமிக்கக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு 3 விசேஷத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. லீபனோன்ல ஒரு 3 விசேஷம். அதில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு விசேஷத்தை மட்டும் நான் சொன்னேன். அந்த லீபனோன் அப்படின்னா என்னன்னு சொன்னேன் பாஸ்டர். காலையில் பண்ண பிரசங்கமே நாங்கள் திக்குமுக்காடுவோம். நீங்கள் 2 வாரத்துக்கு 15 நாளைக்கு முன்னால் பண்ண பிரசங்கம் கேட்க உங்களுக்கு நியாயமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லீபனோன் எதுக்கு உதாரணம்னு சொன்னேன்? முன் உதாரணமானது. அது முன் உதாரணமான. அப்புறம் நான் சொன்னேன் உஷ்ண காலத்துல பசுமை. அது ஒரு பசுமையா இருக்கும். லீபனோன் எவர் கிரீன், எவ்ரிடே எவர் கிரீன். அது பசுமையா இருக்கும். உச்சி வெயில் பொழக்கும், எல்லா மரமும் இலைய உதிர்த்துரும். ஆனா இந்த லீபனோன் மட்டும் கிரீனா இருக்கும், பசுமையா இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். அப்ப இந்த லீபனோன் எதுக்கு ஸ்பெஷல்னா பசுமைக்கு ஸ்பெஷல். ஒரு தேவ பிள்ளைய ஆண்டவர் இந்த லீபனோனுக்கு ஏன் ஒப்புறாருன்னா, இந்த தேவ பிள்ளையும் உஷ்ண காலத்துல, பஞ்ச காலத்துல, வறட்சி நாட்களில், பாடுகளின் பாதையிலையும் இந்த தேவ பிள்ளை பசுமையா இருப்பா. இந்த தேவ மனுஷன் பசுமையா இருப்பா. அவன்கிட்ட சோர்வை பார்க்கவே முடியாது. அவன்கிட்ட ஒரு டல்னஸை பார்க்கவே முடியாது. அபிஷேகம் பெற்றவன் வாழ்க்கையில சோர்வையோ அவனுடைய முகத்துல ஒரு கலை இழப்பையோ பார்க்கவே முடியாது. பசுமையா இருப்பான். என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, எனக்குள்ள எவ்வளவு நான் நெருக்கமான பாதையில போனாலும் சரி, நீங்களும் நானும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா பசுமையா இருக்கணும். லீபனோனை போல உன்னை நிறுத்துவேன்னா உஷ்ண காலத்துல, உபத்திரவ காலத்துல நான் பசுமையா இருப்பேன். எப்படா இவ்வளவு கஷ்டத்துல உன்னால சிரிக்க முடியுது? எப்படா இவ்வளவு கஷ்டத்துல உன்னால பாட முடியுது? எப்படா இவ்வளவு கஷ்டத்துல உன்னால துதிக்க முடியுது, உன்னால பிரசங்கம் பண்ண முடியுதுன்னா என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்று குறையே இல்லை, நாயே கலங்கணும் என் நாயே கலங்கணும் என். ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? பசுமையா இருக்கணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு பரலோகம் சொல்லும், யோபு நீ ஒரு லீபனோன். இந்த உஷ்ணத்திலே உன்கிட்ட ஒரு பசுமை தெரியுது, உபத்திரவத்தில் ஒரு பசுமை தெரியணும். உலகத்தால பாருங்க, வீட்டில் உள்ள பிரச்சனையை ஆபீஸ்ல காட்டுவான். அவனுக்கு கீழே இருக்கிற எல்லாவற்றையும் சிட்டு 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 எரிஞ்சு விழுவான். அப்போ சொல்லிக்கிடுவோம், என்ன சொல்லுவோம்னா வீட்டில் என்னமோ நடந்திருக்கு. அவன் பட்டு போயிடுவான். லேசா வெயில் அடிச்சாலும் உலகத்தான் துன்மார்க்கன் பட்டு போயிடுவான். ஆனா நீதிமான், கர்த்தருடைய பிள்ளை, எவ்வளவு உச்சி வெயில் என் வாழ்க்கையில வீசினாலும், உஷ்ணத்தின் மேல் உஷ்ணம் வந்தாலும், 7 மடங்கு அக்கினி சூழ எரிந்தாலும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஒரு பசுமை. எரிகிற அக்கினி சூளையிலும் பரலோகம் பார்த்தது ஒரு பசுமைய. சிங்க கெவிக்குள்ள பரலோகம் பார்த்தது ஒரு பசுமைய. ஹல்லேலூயா. காடுகளில் விரட்டப்பட்ட தாவீதை பரலோகம் பார்த்தது ஒரு பசுமைய. நான் ஏன் இவ்வளவு பிரசங்கம் பண்றேன்னா, உங்களுக்கு உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்றேன்னா, எத்தனை அக்கினி சூழ வந்தாலும், சிங்க கவி வந்தாலும், உங்களை பார்க்கும்பொழுது பரலோகம் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். நீ ஒரு லெபனான், நீ ஒரு பசுமை. யாருக்கு தான் பாடு இல்லை, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை. அதுக்காக விட்டுலாமா, அதுக்காக பேசிடலாமா? இல்லை. என்ன ஆனாலும் இந்த வசனங்களை உள் வாங்கிக் கொள்ளுங்க. அந்த பாதையில போகும்பொழுது நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, டேய் நீ ஒரு பசுமடா.
உங்களுக்கு நீங்களே கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க. கண்ணாடியை பார்த்து என்னென்னமோ செய்வீங்களா? இப்போ இந்த ஒன்றை கூட்டிக்கோங்க. என்ன சொல்லுங்க? நீ ஒரு பசுமை. ஹல்லேலூயா. நான் சொன்னது இந்த கண்ணாடி. நீங்க எங்க போயிட்டீங்க? இந்த கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு பசுமை, உஷ்ணத்திலையும் இலை உதராத பசுமை. பக்கத்தில் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பார்க்கலாம், உங்களால் அவங்க எனர்ஜி ஆகட்டும். உஷ்ணத்திலையும் இலை உதிராத இருக்கிற பசுமை. அப்போ ரெண்டாவது ஆண்டவர் இந்த லீபனோன்ல உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இப்போ வாசி ஓசியா 14:6 வாசி. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவனுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். ரெண்டாவது, இந்த லீபனோன் எதற்கு அது ஸ்பெஷல்னா, வசனத்தை உத்து பாருங்க. அவனுடைய வாசனை, 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 அவனுடைய வாசனை, வாசனை எது மாதிரி இருக்குமா? லீபனோனுடைய வாசனையை போலவும். இந்த லீபனோனுடைய ஸ்பெஷல் என்னன்னா ஃப்ராக்ரன்ஸ், வாசனை. வாசனைக்கு பேர் போனது இந்த லீபனோன், லெபனான். அங்க பலவிதமான மரங்கள் இருக்கும். கனி மரங்கள், பல மலர் மரங்கள், பல வாசனை திரவியங்களுக்குரிய மரங்கள், பல மருத்துவ குணமுடைய மரங்கள், இதெல்லாம் லீபனோன்ல இருக்கும். அதுக்குள்ள போனாலே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமான வாசனை அடிக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் நின்று அப்படியே அதை சுமல் பண்ணணும்னு ஆசையை தூண்டக்கூடிய அளவுக்கு அந்த வாசனை இருக்கும். லீபனோனுடைய ஸ்பெஷல வாசனை, நாற்றம் அல்ல, வாசனை. பல வாசனைகள், மனிதர்கள் விரும்பி முகரக்கூடிய, விரும்பி நின்று ரசிக்கக்கூடிய வாசனை அங்க இருக்கும். பூந்தோட்டத்துக்கு போனால் அங்கே ஒரு வாசனை நீங்கள் பார்க்குறீங்களா? பெர்ஃப்யூம் எதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம்? பாடி ஸ்ப்ரே, சென்ட்ருக்கெல்லாம் எதுக்கு தான் பயன்படுத்துகிறோம்? வாசனைக்கு தான் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் பேர் போனது அங்கே இருக்கு. அங்கிருந்தா வந்துச்சு, உலக நாடுகளுக்கு அங்கிருந்தா போகுது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்னதான் விலை உயர்ந்த பெர்ஃப்யூம் அடிச்சாலும் அந்த வாசனைக்கு நிகர் எங்கேயுமே இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளைய லீபனோனை போல நான் மாத்துவேன் அப்படின்னா, அதுல உள்ள ட்ரூத் என்னன்னா, அவனை பசுமையா மாத்துவேன், அவளை வாசனை உள்ளவளாய் நான் மாத்துவேன், அவனை வாசனை உள்ளவனாய் நான் மாத்துவேன். அந்த சபையை லீபனோனை போல மாத்துவேன்னா, அந்த சபையை வாசனை உள்ள சபையாய், அந்த குடும்பத்தை வாசனை உள்ள குடும்பமாய், அந்த தேவ பிள்ளைய வாசனை உள்ள குடும்பமாய் கர்த்தர் மாற்றுவார். அந்த ஹல்லேலூயா. வாசனை உள்ள குடும்பம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் குடும்பம், என் சபை வாசனை உள்ள குடும்பம், வாசனை உள்ள சபை, வாசனை உள்ள வாழ்வு கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த வாசனை வந்து இந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்குல்ல, இந்த பெர்ஃப்யூம் இருக்குல்ல, இது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை விட தேவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வாசனை வந்து தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா பாஸ்டர்? இது தெரியாம போச்சு பாஸ்டர், இனி பட்ஜெட்ல இதையும் சேர்த்துக்கிறேன் பாஸ்டர் அப்படின்றாங்க. என்ன வாசனைன்னு பார்த்துருவோமா? கர்த்தருக்கு பிடிக்கிற வாசனை என்னன்னு பார்த்துருவோமா? என்னைய வாசனை நிரம்பினவளாய் தேவன் மாற்றுவார்னா, என்ன வாசனையா என்னை மாற்றுவார்னு பார்த்துருவோமா? சரி, கவனிங்க. அப்ப லீபனோன் எதுக்கு பேர் போனதுன்னு சொன்ன? ஒன்று பசுமை, ரெண்டு வாசனை. என்னைய கர்த்தர் எப்படி மாத்த போறாரு? ஒன்று பசுமையா, ரெண்டு வாசனை நிரம்பினோம். நாற்றம் எடுத்து கிடந்தோம்,
நாரி போய் கிடந்துச்சு நம்ம வாழ்க்கை. ஒரு பையன் பக்கத்தில் வரவே முடியாது. சொந்த பந்தமெல்லாம் நம்ம வாழ்க்கையை பார்த்து சாக்கடை எப்படி இருக்கான் பாரு. எல்லா உறவுகளும் நம்ம வாழ்க்கையை பார்த்து தூரம் போனாங்களே, விட்டுட்டு தூரம் போனாங்களே. ஒருவர் அருகில் வந்தாரு. அவர் கரத்தினாலேயே என்னை தூக்கினாரு. நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையை கழுவுனாரு. வாசனைக்குரியவளாய் என் வாழ்வை கர்த்தர் மாற்றினாரு. இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கை வாசனை வீசுகிற வாழ்க்கை. ஆண்டவருக்கு பிடிச்ச வாசனை என்ன? எந்த வாசனையை என்கிட்ட கர்த்தர் விரும்புகிறாரு? ஒன்று, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 11:3 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். சரி, முதல் வாசனை, ஆண்டவருக்கு பிடித்த வாசனை என்ன? மாற்ற விரும்புகிற வாசனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இந்த குட்டிகள்லாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படும் என்னும் வாசனை. உங்களை பார்த்த உடனே ஒரு வாசனை அடிக்கணும். என்ன வாசனை? மல்லிகைப்பூ செண்டு வாசனை இல்லை, ரோசா பூ செண்டு வாசனை இல்லை. அது 3 மணி நேரம் இருக்கும் அதிகபட்சம். அவன் சொல்லுவான் 10 மணி நேரம் இருக்கும்னு, ஏமாத்துறவன். 3 மணி நேரம் இருக்கும் அதிகபட்சம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மேலே ஒரு வாசனை அடிக்கணும். உங்கள் எல்லாரும் மேலேயும் ஒரு வாசனை அடிக்கணும். ஆண்டவர் உங்களை என்ன வாசனையை உங்கள் வாழ்க்கையில் விரும்புகிறாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். The fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னும் வாசனை என் வாழ்க்கையில் வீசணும். என்னைய பார்க்குறவங்க சொல்லணும், எவ்வளோ ஆசீர்வாதம் இவன்கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடாது. இவன் கர்த்தருக்கு எவ்வளோ பயப்படுறவன் தெரியுமா? இவன் துணிஞ்சு எதையும் செய்ய மாட்டான். இவன் எல்லாத்தையும் செய்ய துணிய மாட்டான். இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். மோரியா மலையில ஆபிரகாம் மேல ஒரு வாசனை அடிச்சுச்சு. என்ன வாசனை? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். யோசேப்பு மேல எகிப்துக்குள்ள அரண்மனைக்குள்ள ஒரு வாசனை அடிச்சிச்சு. பல 1000 ரூபாய் செலவழிச்சு வாங்கின போத்திபார் மனைவி அவட்ட கூட நாற்றம் தான் அடிச்சிச்சு. ஆனா யோசேப்பு மேல ஒரு வாசனை அடிச்சிச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னும் வாசனை. அல்லேலூயா. உங்க எல்லார்ட்டையும், இன்க்ளூடிங் மீ, நம்ம எல்லார்ட்டையும் கர்த்தர் ஒரு வாசனை எதிர்பார்க்கிறாரு. உன்னை லெபனானை போல வாசனை உள்ளவனாய் நான் மாற்ற விரும்புகிறேன். என்ன வாசனை ஆண்டவரே? எனக்கு பயப்படுகிற பயம் என்னும் வாசனை உன் வீட்டில் இருக்கணும், உன் பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கணும், உன் சபையில இருக்கணும். இந்த சபை கர்த்தருக்கு பயப்படுகிற சபை. இந்த குடும்பம் ஆண்டவருக்கு பயப்படுகிற குடும்பம். இந்த வாசனை அடிக்காமா? ஐயா, இந்த வாசனை அடிக்க ஐயா, அடிக்கணும் ஐயா. நேத்து நான் சொன்ன மாதிரி ஜெபிக்கிற நேரமும் ஆராதிக்கிற நேரமும் மட்டும் நாம் கர்த்தருக்கு சொந்தம் அல்ல. எல்லா நேரமும் வாழ்நாள் முழுவதும் நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். என்ன கேட்டா இப்ப எல்லாரும் மேலே இந்த வாசனை நல்லா தான் அடிக்குது. உங்க பாஸ்ட் இல்லாத நேரத்தில், உங்க பாஸ்ட் பார்க்காத நேரத்தில், உங்க மெயின் ஹாலில் நீங்க ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் பொழுது அந்த வாசனை அடிக்கா? நீங்க பெட்ரூம்ல படுத்துக்கொண்டு இதை தடவிக்கிட்டே இருக்கும்போது அந்த வாசனை அடிக்கா? நீங்க வேலைக்கு போகும் பொழுது உங்க பணி செய்கிற ஸ்தலத்துல அந்த வாசனை அடிக்கா? உங்ககிட்ட பேசுறவங்க இந்த வாசனையை கண்டுபிடிக்கணும். உங்ககிட்ட பழகிறவங்க, உங்க பிள்ளைங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்க பிள்ளை வாழ்க்கையில இந்த வாசனை அடிக்கணும். அதுக்கு உத்தரவாதம் நீங்க தான். வெளியே அனுப்பும்போது நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்களோ இல்லையோ,
தலையில் கையை வச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. ஆண்டவரே, என் பிள்ளை உலகத்துக்குள்ளே போகுது, என் பிள்ளை உலகத்தின் எல்லைக்குள்ளே போகுது, எங்கே போனாலும் என் பிள்ளைய பார்த்து இந்த உலகம் ஒரு வாசனையை முகர்ந்து சொல்லணும், இவன் மேலே தேவ பயம் என்னும் வாசனை அடிக்கின்னு சொல்லணும்ப்பா. அல்லேலூயா. இதை நிரூபிச்சு காமிங்க. ரெண்டாவது 2 கொரிந்தியர் 2:14 எடுங்க. 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை, அவரை, இரண்டாவது ஒரு வாசனை, அவரை அறிகிற அறிவின் வாசனை. தேவனை அறிகிற அறிவு என்பது அது ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அதுவும் ஒரு வாசனை. நல்லா கவனிங்க. அவனுக்கு என்னாச்சு, அவ வீட்டுக்கு என்னாச்சு, அவ குடும்பத்துக்கு என்னாச்சு, இவளுக்கு என்னாச்சு, இவருக்கு என்னாச்சு, இதை பற்றி அறிய வேண்டிய அவசியம் தேவ பிள்ளைகளுக்கு கிடையாது. அவசியம் இல்லை. கண்ட காரியத்தை அறிகிறதுக்கு நேரத்தை கொடுக்காதீங்க. பிதாவை அறிகிற அறிவுக்கு உங்க நேரத்தை செலவழிங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு உங்க வாழ்க்கையில் உள்ள நேரங்களை செலவழிங்க. அப்புறம் நேற்று சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும், புருஷ மனைவியும் பிரிஞ்சுட்டாங்களா, ஒன்னா இருக்காங்களா? நேற்று கூடி பேசிக்கிட்டு இருந்தோம், இடையிலே விட்டுட்டோம், அப்புறம் எதில் விட்டோமோ அதிலே ஆரம்பிப்போம். இதுக்கெல்லாம் வேண்டாம். இது நாற்றம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை. அவருக்கு என்னாச்சு, இவருக்கு என்னாச்சுன்னு நம்ம அதை அறிய விரும்புகிறத விட தேவனை அறிய நம்ம விரும்பி நம்ம முயற்சி எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு எங்கேயோ இருக்கும் நம்ம வாழ்க்கை. துணிஞ்சு பேசாத. சவுல் ஓப்பனா இஸ்ரவேல் தேசமே பார்க்கக்கூடிய அளவுக்கு அவன் விழுந்தவன் தான். ஆவியானவர் விட்டு விலகிட்டார் தான். ஆனாலும் தாவீது சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் மேல என் கையை போட்டு நான் குற்றவாளியா ஆக மாட்டேன். மற்றவர்கள் அறிய விரும்புகிற நம்முடைய இந்த சுபாவம் இருக்கு பாருங்க, இதை தேவன் அறிய நம்ம செலவழிச்சிருந்தோம்னா நீ பிசாசுக்கு ஒரு சவால், உன் குடும்ப பிசாசுக்கு ஒரு சவால். உன் விசுவாசம் ஏன் வளரல தெரியுமா? இன்னும் ஏன் உனக்கு சின்ன சின்ன காரியத்துக்கும் சோர்வும் அவிசுவாசமும் அறிய தெரியுமா? உலகத்தை அறிகிறதுக்கு தான் நீ நேரத்தை செலவழிக்கிற. பிதாவை அறிகிறதுக்கு நீ நேரத்தை செலவழிக்கிறது இல்ல. தேவனை அறிகிற அறிவு உங்க விசுவாசத்தின் மட்டத்தை உயர்த்தி காண்பிக்கும். தேவனை அறிய 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 அறிய, என் தேவன் இப்படிப்பட்டவரா, என் ஆண்டவர் இவ்வளவு பெரியவரா, என்னை விட மாட்டாரு, என்னை வெளியே கொண்டு வருவாரு, அக்கினிக்கு தப்பு வைப்பாரு, சிங்க கெகிபிக்கு தப்பு வைப்பாரு, அவர் செய்திருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எதை அறிகிற அறிவு நமக்கு வேணும்? இந்த ஆலயத்துக்குள்ள அந்த சிந்தனையோடு தான் நீங்க வரணும். நான் ஆலயத்துக்கு போறேன், மார்னிங் சர்வீஸுக்கு போனேன், கொஞ்சம் ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டேன், ஈவினிங் சர்வீஸுக்கு போறேன், இன்னும் கொஞ்சம் கர்த்தரை அறிய போறேன். தேவனை நீங்க அவரை எங்க அறியலாம்? இதுல தான் அவர் அறிய முடியும். வாசிக்கிற ஒவ்வொரு பக்கமும் அவர் யாருன்னு எனக்கு சொல்லுது. ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் அவர் யார் அப்படின்னு எனக்கு சொல்லுது. அதை வாசிக்க வாசிக்க எனக்கு அவரை பற்றி அறிவு வரும், எனக்கு அவர் மேல விசுவாசம் கூடும். புரியுதா உங்களுக்கு? தேவனை பற்றி அறிவு என் வாழ்க்கையில் ஒரு வாசனை வெளிப்படணும், என் குடும்பத்தில் வெளிப்படணும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. மூணாவது கவனிங்க. மூணாவது என்ன வாசனை? நான் யாரு? ஒரு லெபனான், ஒரு லீபனோன். என்கிட்ட என்ன அடிக்கணும்? வாசனை. என்ன வாசனை அடிக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஒரு வாசனை என்கிட்ட வீசணும். தேவனை அறிகிற அறிவுங்கிற வாசனை என்கிட்ட வீசணும். வீட்டுக்குள்ள 1000 தான் சண்டை போட்டாலும் வெளியில கதவை திறந்தா வாசனை அடிக்கணும். நாற்று அடிக்க கூடாது. சண்டை போட்டாலும் கதவை பூட்டி ஜன்னலை பூட்டி அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு அப்புறம் எல்லாரும் சமாதானமாகி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு வெளியே வரும்போது ஆராதிப்பேன்.
ஏன்னா நீங்கள் ஒன்றும் பரலோகத்தில் இல்லை, ஐயா கோவப்படுவார், நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? ஏதாவது ஒன்று பேச்சுவார், ஏதாவது ஒன்று வரத்தான் செய்யும். குடும்பம்னு இருந்தாங்க, சண்டைகள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் 4 சவத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிறோம். நீங்கள் அவரை அடித்தாலும் சரி, அவர் உங்களை அடித்தாலும் சரி, அவங்க கூட சேர்ந்தது 4 சவத்துக்குள்ள முடிச்சுக்கிடணும். பாஸ்டர் லைசன்ஸ் கொடுத்துட்டா நினச்சிடாங்க, மனம் திரும்புங்க. அப்படியே அடுத்த தெருவு கேட்கும், அடுத்த தெருவு கேட்கும். எது? அநியாய பாசை. சபைக்குள்ள, வீட்டுக்குள்ள நாற்றம் அடிக்குமா? உன் பேரை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து பக்கத்திற்கு நாற்றம் அடிக்கு. இதுக்காக நீ ஜெபம் பண்ண மாட்டியா? ஆண்டவரே, என் வீட்டில் உம்மை பற்றிய அறிவு உள்ள, கர்த்தருக்கு பயப்படுற பயம் உள்ள வாசனை தான் அடிக்கணும். நாற்றம் அடிக்கக்கூடாது. என் குடும்பத்துக்குள்ள குறை இருக்கலாம், கரை இருக்க கூடாது. குறை உள்ளவன் பரலோகம் போயிடுவான், கரை உள்ளவன் போமாட்டான். 3வது எபேசியர் 2:5-2. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான, தம்மை தேவனுக்கு என்ன வாசனை? சுகந்த வாசனை. என்ன வாசனை? சுகந்த சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 3வது ஒரு வாசனை உண்டு. என்னிடத்துல தேவன் விரும்புகிற, எதிர்பார்க்கிற ஒரு வாசனை உண்டு. என்ன வாசனை? தேவனுக்கு சுகந்த வாசனை. அப்படின்னா என்ன பாஸ்டர்? அங்க ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு, பலியாகவும் ஒப்பு கொடுத்து. ஆண்டவர் இங்கே என்கிட்ட என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, தேவ சித்தத்துக்கு, இயேசு இந்த பூமியில நிறைவேற்ற வந்த தேவ சித்தத்துக்கு முறுமுறுப்போட, கசப்போட, கண்ணீரோட, வேதனையோடு அல்ல, அவர் தம்மை தாமே பூரணமாக பிதாவுக்கு, அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாரு. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாசனை, தேவன் விரும்புகிற ஒரு வாசனை. என் வாழ்க்கை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும். தம்பி, தங்கச்சி, எனக்குள்ள 1000 விருப்பம் இருக்கும், எனக்குள்ள 1000 வாசைகள் இருக்கும். அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உன் மேல ஒரு வாசனை உண்டாகணும். இந்த பகல், இந்த ராத்திரி நேரத்தில் என்ன வாசனைனா, பிதாவின் சித்தத்துக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்த அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எல்லாத்தையும் நான் செய்ய, எல்லாத்தையும் நான் துணிஞ்சு செஞ்சிட முடியாது, எல்லாத்தையும் துணிஞ்சு நான் அந்த காரியத்தில் தலையிட்ட முடியாது. ஏன்னா நான் ஒரு காரியத்துக்கு என்ன அர்ப்பணிச்சிருக்கிறேன், அவர் சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிச்சிருக்கிறேன். இதை பார்த்து சொல்லணும், இந்த சபையை பார்த்து சொல்லணும், இவங்க தேவன் விரும்பாத எதையுமே செய்ய மாட்டாங்க. கர்த்தர் விரும்புகிறத செய்யறதுக்கு யாரையும் பிரியப்படுத்தும் நினைக்க மாட்டாங்க. இவன் அர்ப்பணிக்கப்பட்டவன், இவன் ஒப்பு கொடுக்கப்பட்டவன். இந்த வாசனை அடிக்கணும். ஆண்டவருக்கு இந்த பூமியில எத்தனையோ சேலஞ்சஸ் இருந்துச்சு, எத்தனையோ அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, எத்தனையோ ஆஃபர் அவருக்கு வந்துச்சு. 40 நாள் உபவாச ஜெபம் முடிச்சவனே பிசாசு வந்தான். உலகத்தினுடைய சகல மகிமையை அவருக்கு காண்பிச்சான். ஒரு நொடியில இது வேணுமா, இது வேணுமா அப்படின்னாரு. அப்பாலே போ சாத்தானே. ஏன் சொன்னார் தெரியுமா? அவர் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறேன். கிரேக்கர்கள் அவரை அவங்க சொந்த நாட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்னு வந்தாங்க. எதுக்கு? அற்புதம் செஞ்ச உடனே, லாசரு உயிரோடு எழுப்பின உடனே இந்த செய்தி நாடெங்கும் பரவுது. இப்படிப்பட்டவர் எதுக்கு இந்த ஊர்ல இவனுங்க இந்த பாடுபடுத்துறாங்க? இவரை நம்ம ஊருக்கு கூட்டு போயிட்டோம்னா, அவரை ராஜாவை ஏற்படுத்திட்டோம்னா நம்ம நாட்டுக்கு பிரச்சனையே இல்லை, பஞ்சம் வராது, பிரச்சனை வராது, அவரே எல்லாம் பார்த்துக்கிடுவாரு. அவரை ராஜாவை உட்கார வச்சிருவோம். ஒரு ஆஃபர் வந்துச்சு, யோவான்ல இருக்கு, வீட்டில் வாசிக்கோங்க.
உடனே இயேசுட்ட வந்து சொல்றாங்க, கிரேக்கர்கள் நம்ம பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு புரிஞ்சிருச்சு அவங்க ஏன் பார்க்க வந்தாங்கன்னு. ஏன் பார்க்க வந்தாங்க? அவரை கொண்டு போய் ராஜா. உடனே இயேசு அப்படியா, வர சொல்லுங்க, ரூமுக்கு வர சொல்லுங்க சொன்னாரா? இல்லை. இப்போ உங்களை தேடி நம்ம ட்ரம்பு உன்னை தேடி வந்து அந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறாருன்னா நீ என்ன சொல்லுவேன்? இப்பயே பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவேன், இடையிலே கம்ப்யூட்டரை போட்டுட்டு. இல்லையா? எல்லாரும் வாய்ப்பை விட மாட்டோம். ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? கோதுமை மனிதானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நீ நினைக்கிற மாதிரி நான் உயர்ந்த ஸ்தானத்தில் அவன் உலக மகிமைக்காய் வரவில்லை, பிதாவின் சித்தத்துக்கு என்னை முழுமையா அர்ப்பணிச்சிருக்கிறேன். அங்க இயேசுவின் மேல் வீசினது அர்ப்பணிப்பின் வாசனை. பிதாவின் சித்தத்துக்கு அர்ப்பணிப்பின் வாசனை. வாலிப பிள்ளைங்கள்லாம் கை வைத்துங்க, தம்பி தங்கச்சிகள்லாம் வாலிப பிள்ளைங்கள்லாம் கை வைத்துங்க, நல்லா கை வலது கருத்தை உயர்த்து. உன் வாழ்க்கையில் காலையிலையும் இரவுலையும் ஒரு ஜபத்தை நீ இந்த ராத்திரி நேரத்தில் நீ கூட்டிக்கோ. என்ன தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் அம்மா என் வாழ்க்கையை குறித்து இப்படி வச்சுருக்குறாங்க, எங்கள் அப்பா இப்படி வச்சுருக்குறாங்க, எனக்கும் இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இந்த ராத்திரியில் கோதுமை மணியை போல மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய உம்முடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இந்த வாசனை உன் மேலே அடிக்கணும். இந்த பிள்ளைகளை குறித்து சொல்லணும், இவங்க அத்தனை பேரும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த கூட்டம். இன்னைக்கு நீ ஒரு சிங்கிள் பா, ஆனா நீ அர்ப்பணிச்சன்னா ஒன்னிலிருந்து திரள தேவன் கொண்டு வருவார். எல்லாருக்கும் நீ ஒரு சின்னவன், ஆனா பரலோகத்துக்கு அந்த சின்னவன் அர்ப்பணிக்கப்பட்ட சின்னவனா இருந்தா அவனுக்குள்ள இருப்பது 1000. எல்லாருக்கும் நீ ஒரு சிறியவன், ஆனா நீ அர்ப்பணிச்சிருந்தனா, சித்தத்துக்கு அர்ப்பணிச்சிருந்தனா, பரலோகம் பார்ப்பது உனக்குள்ள அவன் சின்னவன் 1000மோ சிறியவன் பலத்த ஜாதி. அர்ப்பணிக்கப்பட்டவன் எப்போதுமே சிங்கிளா இருப்பான், சிம்பிளா இருப்பான். சிங்கிளா இருப்பான், சிம்பிளா இருப்பான். ஆனா அவனுக்குள்ளதான் திரள கத்தர் வச்சிருக்கிறாரு, திரளான கூட்டத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் யாரு? ஒரு லீபனோன், உஷ்ணத்திலையும் பசுமையா இருக்கிற ஒரு லீபனோன். நான் யாரு? ஒரு வாசனை, ஃப்ராக்ரன்ஸ், லீபனோனின் வாசனை. என் குடும்பத்திலேருந்து என்ன வாசனை வெளியே வரணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற கூட்டம். என் பிள்ளைங்க மேலேருந்து என்ன வாசனை வரணும்? தேவனை அறிகிற அறிவின் வாசனை. என் சபையிலிருந்து என்ன வாசனை வரணும்? அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கூட்டம். மூணாவது மறுபடியும் ஓசியா 14க்கு வாங்க, 5 வாசிங்க. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். 1 பசுமை, 2 வாசனை, 3 அசையாத வேர். அசையாத வேர். லீபனோனுடைய வேர் இருக்கு பாருங்க, அசையவே அசையாது. அசையாத வேற போல தன் பிள்ளைகளை, தன் கூட்டத்தை, தன் ஜனத்தை, தன் சபையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரு. உன்னை பசுமையா மட்டுமல்ல, உன்னை வாசனைக்குரியவளாய் மட்டுமல்ல, உன்னை யாராலும் அசைக்க முடியாத ஒரு வேராகவும் கர்த்தர் பார்க்கிறாரு. அசைக்க முடியாதவன். ஆண்டவர் ஏன் தம் பிள்ளைகளை இந்த அசைக்க முடியாத வேறாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவனுடைய பின்னணியும் ஒரு காரணம், அவன் இருக்கிற நிலைமை ஒரு காரணம். அவன் என்ன நிலைமையில இருக்கிறான் தெரியுமா? அதை பார்ப்போம். ஓசியா 9க்கு வாங்க, ஓசியா 9க்கு வாங்க, 16 வாசிங்க. 9:16. எப்ராயிமர் வெட்டுண்டு
போனார்கள். அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவருடைய கற்பத்தின் எப்பிராயீமர் வெட்டுண்டு போனார்கள். அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று. எனக்கு கவனிங்க, ஒரு மரத்துல இலை உலர்ந்து போச்சுன்னா அந்த மரம் இன்னும் உசுரோட தான் இருக்கும். ஒரு மரத்தில் கிளை உலர்ந்து போனாலும் அந்த மரம் இன்னும் உசுரோட தான் இருக்கும். ஆனால் வேறு உலர்ந்து போச்சுன்னா அந்த மரம் செத்து போச்சு. தன் ஜனம் இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? இலை உதிர்ந்தவர்கள் அல்ல, கிளை உலர்ந்தவர்கள் அல்ல, வேர் உலர்ந்து போன நிலை. வேர் உலர்ந்து போச்சுன்னா அப்படி அர்த்தம் மரம் செத்து போச்சு. இனி அதுல எந்த நம்பிக்கையுமே இல்லை. இனி அந்த மரத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அப்படித்தானே உங்க குடும்பம் இருக்கு, அப்படித்தானே ஒரு காலத்தில் உங்க குடும்பம் இருந்துச்சு. வேர் எப்பிராயீமர் உலர்ந்து போன ஒரு வேர். இந்த சபையில் சில பிள்ளைங்க உண்டு, ஒருவேளை இங்கே உட்காந்துருக்கலாம், இந்த ஆராதனை இங்கே உட்காந்துருக்கலாம். அன்னைக்கு உங்கள் குடும்பம் இலை உலர்ந்து போகலை, கிளை உலர்ந்து போகலை, வேர் உலர்ந்து போயிருந்தீங்க. வேறு செத்துப்போன நிலைமையில் உங்கள் குடும்பம் இருந்துச்சு. இனிமேல் எழும்புவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லாத உலர்ந்து போன வேற போலதான் நிறைய பிள்ளைங்க இருந்தீங்க. ஒருவேளை இன்னைக்கும் இப்போ வந்திருக்கிற நீங்கள் இந்த டைமில் நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். வேறு உலர்ந்து போன வாழ்க்கை. இனிமேல் அதில் வாய்ப்பே இல்லை பாஸ்டர், இதுக்காக ஜெபிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டேன் பாஸ்டர், வேறு உலர்ந்து போச்சு. அப்படித்தான் அவங்க இருந்தாங்க. எப்ராஹிம் சந்ததியை பார்த்தா இனிமே அவனுங்க 12 கோத்திரத்தில் ஒன்றா இருப்பாங்களாங்கிற சந்தேகம், அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, வேறு உலர்ந்து போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறையா? விடு, உலர்ந்து போனவ வேற, அதாவது செத்து போனவ வேற. எப்படி ஆக்குவேனா? சும்மா பிழைக்க வைக்கிறதுக்கு அல்ல, லீபனோன் வேருக்கு ஒப்பாக அசைக்க முடியாத ஒரு வேரை போல நான் ஆக்குவேன். உலர்ந்து போனாலும் உன் வேற நான் அசையாத உறுதியா ஆக்குவேன். செத்து போனாலும் உன் குடும்பத்தை நான் அசைக்க முடியாத ஒன்றாய் மாற்றுவேன். உலர்ந்து போனாலும் உன் ஊழியத்தை லீபனோனின் வேற போல ஆக்குவேன். ஹல்லேலூயா. உன் பார்வையில எல்லாமே கஷ்டம்தான், நம்ம பார்வையில எல்லாமே கஷ்டம்தான். அவர் பார்வையில பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும், இப்படி சொல்லலாமா, வேறு நல்லா இருக்கிறவனுக்கும் வேறு உலர்ந்து போவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். கற்பம் செத்து போச்சு, வேறு செத்து போச்சு, அசைக்க முடியாத வேற மாத்தினாரா? இன்னைக்கு அந்த செத்து போன ஒரு கற்பத்திலிருந்து வந்த ஈசாக்கு இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டத்துக்கு முற்பிதாக்கள் பட்டியத்தில் வந்திருக்கானா? இன்னைக்கு அசைக்க முடியாத வேற நிற்கிறாரா அவங்க சந்ததி? அதை செய்த தேவன் இங்க இருக்கிற நமக்கும் உங்களுக்கும் செய்வாரு. வேற அசைக்க முடியாத லீபனோன் வேற மாத்துவார். ஆமென் சொல்றீங்களா? இந்த வேர் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வேர் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் எனக்கு 2 விஷயத்தை போதிக்கு. உலர்ந்து போன வேற லீபனோனின் வேற போல மாற்றுவேன். செத்து போன வாழ்க்கைய, குடும்பத்தை, ஊழியத்தை அசைக்க முடியாத அளவுக்கு உறுதியா கொண்டு வருவேன். அப்ப லெபனான் அப்படின்னா 1 பசுமை, 2 வாசனை, 3 அசைக்க முடியாத வேர். இப்ப வேருக்கு வாங்க. வேர் அப்படின்னா அது எனக்கு 2 காரியத்தை எனக்கு டீச் பண்ணுது. ஒன்று, அழகவனிங்க, இலை வளர்ந்தாலும் வளராவிட்டாலும் மரம் வளரும். கிளை
வளர்ந்தாலும் வளராவிட்டாலும் மரம் வளரும். ஆனா வேர் வளராவிட்டால் மரம் வளராது. இப்போ மரம் வளரணும்னா முதல்ல எது வளரணும்? அப்ப வேர் வளர்ந்தா எது வளரும்? மரம். கீழே வேர் வளரும், மேல மரம் வளரும். இப்ப எப்படி புரிஞ்சுக்கோங்க, இந்த வேர் ஏன் வளருதுன்னா மேல மரத்தை வளர்ப்பதற்காகவே கீழே வேர் வளருது. கவனிங்க, இந்த வேர் உள்ள போனாதான் மரம் வெளியே வரும். அப்போ இந்த வேர் ஏன் வளரணும்? இந்த வேர் ஏன் வளருது அப்படின்னா மரத்தை வளர்ப்பதற்காக வேர் வளருகிறது. என்கிட்ட சேர்ந்து சொல்லுங்க, மரத்தை வளர்ப்பதற்காக வேர் வளருகிறது. தம்பி நீ சொல்லு, மரத்தை வளர்ப்பதற்காக வேறு யாருன்னு சொன்னாரு? நம்ம தான், நீங்கள் நானும் தான் வேறு. அப்ப என்ன எதற்கு வளர்க்கிறார்னா, வேற எதற்காக அசைக்க முடியாத அளவுக்கு வளர வைக்கிறார்னா மேல மரத்தை வளர வைக்கத்தான் இந்த வேற வளர வைக்கிறாரு அப்படின்னு சொல்றேன். நான் தான் வேறு, நான் தான் உள்ள இருக்கேன். கீழே வேர்பட்டி ஒன்னாந்தேதி, கீழே மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பேன். அப்ப கீழே ஏன் வேறு வளருதுன்னா மேல மரத்தை வளர்ப்பதற்காக. ஒன்னு சொல்றேன், விசுவாசம் இருந்தா ஆமைன்னு சொல்லுங்க, தோத்திரம் பண்ணுங்க. உங்க தலை மேல பல தரிசனங்களை கத்தர் வச்சிருக்கிறாரு. உங்க தலை மேல பல திட்டத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க வெளியே தெரியாத வேறா இருக்கலாம், ஆனா நீ வளர வளர உன் தலை மேல ஒரு மரம் வளர போகுது. உன் சந்ததியிலிருந்து ஒரு மரம் வெளியே போகுது. உன் சபையில இருந்து வெளியே ஒரு மரம் வளர போகுது. உன் பிள்ளை வாழ்க்கையின் மூலம் ஒரு மரம் வெளியே வளர போகுது. அந்த மரம் தான் தேவனுடைய திட்டம். அந்த மரம் தான் தேவனுடைய தரிசனம். அந்த மரம் தான் உலகத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று. அல்லேலூயா. மரம் மாமரம் வளர்ந்து அதன் சீசன்ல கனி கொடுத்தது. அதை பறிச்சு நான் சாப்பிட்றேன். அந்த கனி ஊருக்கே போகுது. அந்த கனி முழு தேசத்துக்கும் போகுது. முழு தேசமும் அந்த கனியை பறித்து சாப்பிடுது. அத்தனை பேரும் சாப்பிடும்பொழுது அடாடாடா என்ன டேஸ்ட்டு. சில மாம்பழத்தெலாம் அப்படியே சாப்பிட்டோம்னா, சாப்பிட்ருக்கீங்களா? இதை சாப்பிடும்போது யாருமே வேற நினைக்கிறது இல்லை. பழத்தை சாப்பிடும்போது யாருமே வேற நினைக்கிறதே இல்லை. காசு கொடுத்து வாங்கினேன், நிம்மதியாக சாப்பிட்றேன், ஒத்தையில திங்க, நல்ல ருசியாக இருக்கு, இன்னும் ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். இதைத்தான் நான் நினைக்கேன், வேற நினைக்கிறது இல்லை. வேறு நினைக்கப்பட மாட்டாது, வேற யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் வேறு இல்லைன்னா வேற எதுவுமே இல்லை. வேறு இல்லைன்னா வேற எதுவுமே இல்லை. அந்த இடத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. நீ சாதாரண ஆள் நினைக்காத. நீ ஒரு முருங்கை கொப்பல்ல, சந்ததி சந்ததியா கனி கொடுத்து அநேகரை மகிழ வைக்கக்கூடிய ஒரு ஆணி வேறு, லீபனோன் வேறு. என்ன நினைக்கிறாங்க நினைக்கல, என்ன வாழ்த்துறாங்க வாழ்த்தல, என்ன அவங்க போர்வாங்க சால்வை போத்துறாங்க போத்தல, மாலை போடுறாங்க போடல, விட்டுட்டு போ. எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது. என் மூலம் ஒரு மரம் வளரணும், அநேகருக்கு அது கனி கொடுக்கணும். என்ன கர்த்தர் ஒரு வேற வச்சிருக்கிறார். கை கொடு. நீயும் நானும், அங்க பா சொல்லு, நீயும் நானும் ஒரு வேறு, மறக்கப்பட்டாலும் அசைக்க முடியாத வேறு. மறந்துடாதீங்க, உன் குடும்பத்தை கத்த வேறா பார்க்கிறாரு. எத்தனை பேர் இந்த செய்தியை கிரகிக்கீங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச காலத்துல லீபனோன் பழைய செழிப்புக்கு வரும். உன் குடும்பம் அந்த ஆழமான வேரை போல வேறொன்றும். இன்னைக்கு நான் ஒன்றுத்துக்கு வழி இல்லாதவனா இருக்கிறேன். எப்படி பாஷ இதெல்லாம் சாத்தியமா?
சாத்தியம். இந்த சத்தியத்தினால சாத்தியம். அதாவது 4 காசு சம்பாரிச்சு நான் நல்லா இருந்துட்டு போகணுங்கிறதுக்காக மட்டும் கர்த்தர் என்னை வளர வைக்கல. வேற எதுக்கு வளர வைக்கிறாருன்னா மேலே மரத்தை வளர்ப்பதற்காக. அப்போ உன்னையும் என்னையும் நம்மையும் கர்த்தர் ஏன் ஆசீர்வதிச்சு வளர வைக்கிறாருன்னா என் மேலே ஒரு திட்டம் வளருவதற்காக. உங்களுக்கு கொடுத்த பொசிஷன், உங்களுக்கு கொடுத்த பிளெஸிங்ஸ், உங்களுக்கு கொடுத்த மேன்மை, இது எல்லாமே எதுக்குன்னா வேறு மட்டும் வளரவல்ல, வேறு மேலே மரம் வளர. அந்த மரம் தான் தேவ திட்டம், அந்த மரம் தான் தேவனுடைய தரிசனம். உங்களை எந்த பொசிஷன்ல வச்சிருக்கிறாரோ, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரோ, ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. இந்த ராத்திரியில் கேளுங்க, எதுக்கு ஆண்டவரே, எதுக்குமே தகுதி இல்லாத எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஏன் கொடுத்துருக்கிறீங்க? ஊரை விட்டு போகணும்னு நினைச்சவனுக்கு இந்த ஊரில் ஒரு சொந்த வீட்டை ஏன் கொடுத்துருக்குறீங்க? ஒரு நல்ல வேலையை ஏன் கொடுத்துருக்குறீங்க? ஒரு நல்ல வருமானத்தை ஏன் கொடுத்துருக்குறீங்க? எந்த திறமையும் இல்லாதவனுக்கு இவ்வளோ ஒரு பொசிஷனை ஏன் கொடுத்துருக்குறீங்க? டேய், நீ வேறுடா, உன் மேலே ஒரு மரம் வளரணும்டா. இந்த ஆசீர்வாதம் தேவ ராஜ்யத்துக்கு பயன்படணும், தேவ திட்டத்துக்கு பயன்படணும், ஆவிக்குரிய காரியத்துக்கு பயன்படணும், சபைக்கு பயன்படணும், தேவனுக்குரிய அனைத்து காரியங்களுக்கும் நீ பயன்படணும், உன் குடும்பம் பயன்படணும். ஐயா, இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோ. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க கண்ணு இப்படி பார்க்காது, உங்க கண்ணு இப்படி பார்க்கும். என் கண்ணு எப்படி பார்க்கணும்? இப்படி பார்க்கணும். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடு. என் கண்ணு இப்படி பார்க்கணும். இந்த ரகசியத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? ஒன்றை உயர்த்தணும்பது அது உண்மை ஒரு பக்கம். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற தேவ திட்டம், எந்த ஆசீர்வாதத்துக்குள்ளும் 2 திட்டம் உண்டு தேவனுக்கு. ஒன்று, அவமானப்பட்ட ஒன்றை உயர்த்தணும். 2வது, அந்த உயர்வின்ல கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அண்ணாலே, மலடி என்கிற நிந்தைய சுமந்த அண்ணாலே, உன் கையில ஒரு சாமுவேலை கொடுத்தன. எதுக்கு தெரியுமா? கொஞ்சிறதுக்கு மட்டும் இல்ல. அந்த சாமுவேலை கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு 2 நோக்கம் உண்டு. ஒன்னு, அவன் மேல சுமத்தப்பட்ட நிந்தைய நீக்கணும், அவ தலைய பகைஞர் மேல் உயர்த்தணும். அது ஒரு திட்டம். 2வது, இன்னொரு நோக்கம் உண்டு. தான் முதல் பெயர் சபா மற்றும் உள்ள நாடு வெங்கோ சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பது விளங்க வைக்கணும். அவன் கர்த்தருடைய வாயா இருக்கணும், அவன் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவனா இருக்கணும். பக்கத்துல கைப்பிடிங்க, பக்கத்துல கைப்பிடிங்க, பக்கத்துல கைப்பிடிங்க. சொல்லுங்க, எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நான் அனுபவிக்க மட்டுமல்ல, இதன் மூலம் தேவ காரியம் நிறைவேற, தேவ திட்டம் நிறைவேற, தேவ தரிசனம் நிறைவேற. மாசம் ஒரு 10,000 ரூபாய் கையில் வாங்க, புரியுறதுக்காக சொல்றேன். நான் பணத்துக்கு, உதாரணத்துக்காக பணத்துக்கு போற காரணம் புரியுறதுக்காக சொல்றேன். ஒரு 10,000 ரூபாய் வாங்குறேன்னா, 10,000 குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 வாங்குறேன்னா, இதை வச்சு நான் சாப்பிட்டு, என் பிள்ளை சாப்பிட்டு, என் மனைவி, என் புருஷன் சாப்பிட்டு தூங்கி எழும்பி அடுத்து மாதம் வாங்கி அப்படி அதுக்கு மட்டும் இல்லை, அதில் நீ பிழைக்கணும். அதில் கொடுத்த அவர் காரியத்துக்கும் அது பயன்படணும் ஒரு பகுதி. ஏன்னா நீ ஒரு வேற ஏன் வளர்க்கிறாருன்னா, வேறு மேல மரம் வளருவதற்காக. உன்னை எதற்காக தண்ணீர் ஊற்றி அடிக்கடி நீர் பாய்ச்சி எதுவும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் வேலி அடைச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சபையையும் கர்த்தர் காத்து கொண்டு வராருன்னா, வேறு வளர்ந்து மரம் வளரணும். புரியுற மாதிரி சொல்றேனே. குழியில கடந்த யோசேப்ப ஆண்டவர் எடுத்து கொண்டு போய் அவனை உயர்த்தினாரு. அவன் ஒரு வேறு. அவனை ஏன் வளர்த்தாருன்னா, அவன் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக மட்டுமல்ல, அது ஒரு கோணம், அது ஒரு பாதி 50% அவன் அனுபவித்த வேதனைக்கும் சிறுமைக்கும் நிந்தனைக்கும்
அவனை உயர்த்துவது என்பது ஒரு 50% உண்மை. ஆனால் மீதி 50% அவனை கொண்டு தன் ஜனத்தை மீட்கணும், தன் கூட்டத்துக்கு அந்த பஞ்சத்தில் தன் பிள்ளைகளை தன் சந்ததியை பாதுகாக்கணும். யோசேப்பே, நீ ஒரு கரவலாடுகளுக்கு பின்னால சுற்றித் திரிந்த தாவீதை தெரிந்து கொண்டு ஜனத்தின் மேல அதிபதியாய் கர்த்தர் ஏன் வச்சாருன்னா, அவன் கஷ்டப்பட்டா அவனை உயர்த்தணும். அது 50%. மீதி 50% தன் ஜனத்தை மேய்ப்பதற்காக, தன் ஜனங்களை நடத்துவதற்காக. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பெற்றெடுத்த உங்க கற்ப பிள்ளைங்க இருக்கிறாங்களே, நீங்க கொஞ்சி கொலாவ மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் மூலம் கர்த்தருடைய ராஜ்யம் அவங்க பிள்ளைகள் மூலம் பலப்படணும், பரவணும். உன் பிள்ளை கர்த்தர் ராஜ்யத்துக்கு பயன்படணும். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் யாரை பார்த்தாலும் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். சலிக்கலையே அப்பா அந்த டாக்டர் இன்ஜினியரும். நான் சின்ன வயசுலேருந்து இதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளை கடைசி நேரத்தில் கடைசி ஜோம் பண்ணி வந்துச்சு, நீ என்னவா ஆக போகிறம்மான்னு. டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், என்ன ஆக போகிறேன், பாஸ்டர் மாதிரி ஊழியம் செய்ய போகிறேன், படாருன்னு சொல்லிச்சு, ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னுச்சு. அப்போ ஆடா, எனக்கு மனசு அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு. கொஞ்சமாவது ஊழியத்துக்கு பலன் இருக்கே. நீ என்ன வேணாலும் மாறு, எங்கனாலும் போ, தானியல மாதிரி கவர்னராயிரு, யோசேப்பா பாரு பிரதம மந்திரியாரு. ஆனா உன் மூலம் ஒரு திட்டம் நிறைவேற வேண்டியது இருக்கு. நீ கல்லூரியில வேலை செஞ்சாலும், நீ பள்ளியில வேலை செஞ்சாலும், நீ மருத்துவமனையில் வேலை செஞ்சாலும், தேவப்பிள்ளைய நீ ஒரு சிறுபெண்ணா இருந்தாலும் உன் மூலம் ஒரு திட்டம் நிறைவேற வேண்டிய இருக்கு. அந்த சிறுபெண் நாகமான் வீட்டுக்கு போனதுக்கு ஒரு திட்டம் தேவனுக்கு இருக்கு. நீங்க எல்லாரும் உங்களை வேற பாருங்க. கண்ணுகளா, நீங்க உலகத்துல தேசத்துல உயர்ந்த இடத்துக்கு வாங்க. வந்த உடனே இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், என்ன தெரியுமா, நான் ஒரு வேறுன்னு நீங்க நினைக்கணும். புரியுதா? நீ என்ன ஆக போற? கர்த்தர் சித்தம். சரி, ஆண்டவர் சித்தத்தின்படி நீங்க எந்த ஸ்தானத்துக்கு வந்தாலும் சரி, அங்க உட்கார்ந்து கொண்டு அந்த சீட்ல உட்கார்ந்த உடனே, நம்ம சிஎம் உட்கார்ந்த உடனே மகளிருக்கெல்லாம் இலவச பஸ் வசதின்னு கையெழுத்து போட்டார்ல, நீங்க உட்கார்ந்த உடனே நீங்க யோசிக்கணும், நான் ஒரு வேர், என்ன கர்த்தர் இங்க உட்கார வச்சிருக்கிறாரு. எதுக்குன்னா என் அம்மா ஜபத்தை கேட்டு என்ன உயர்த்த மட்டுமல்ல, என் மூலம் ஒரு மரம் வளர போகுது, என் மூலம் தேவ திட்டம் வளரணும், தேவ தரிசனம் வளரணும். சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. ஸ்டீவன் ஆகிய நான். உன் பேரை சொல்லுப்பா. ஸ்டீவன் ஆகிய நான் ஒரு வேர், ஒரு வேர். ஆபிரகாம் ஆகிய நான் ஒரு வேர். உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. 3, 2, 5 போதும். எத்தனை நாள் சொல்லிப்பீங்க? இதை சொல்லிக் கொடுங்க. டேய், நீ ஒரு வேறுடா. உன் பிள்ளை தலை மேல கைய வச்சு நீ சொல்லு, என் பிள்ளை ஒரு வேறு, லெபனானுடைய வேறு. அந்த பார்வையிலேயே பிள்ளைங்க வளர்த்து பாருங்க, அந்த தரிசனத்திலேயே பிள்ளைங்களை வளர்த்து பாருங்க. நான் உங்க அத்தனை பேரையும் ஒரு வேறத்தான் பார்க்கிறேன். நான் அந்த தரிசனத்தில் தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். நீங்க ஒரு வேறு. நாளைக்கு இந்த ஒவ்வொரு வேர் மேல ஒரு மரம் வளர்ந்து பசுமையாய் நின்று இலை உதிராம இருந்து, இந்த மரத்துக்கு கீழே உலகத்தில் அத்தனை பேர் வந்து உன் நிழலை வாஞ்சித்து வருவாங்க, உன் நிழல்ல வந்து குடியிருப்பாங்க. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? இந்த சபை ஒரு, இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒரு, சதீஷ் ஒரு, நவீன் ஒரு, ஒவ்வொருவரும் ஒரு ஃபேன். கொஞ்சம் கரையம் செலுத்தணும். என்ன வேறுனா கரையம் செலுத்தணும். என்ன கரையம் செலுத்தணும்? எனக்குன்னு எந்த புகழும் வராது, வரக்கூடாது, வர வேண்டாம். என்னை யாரும் பார்த்து பாராட்ட வேண்டாம், பாராட்டக்கூடாது, பாராட்ட விரும்பல. ஏன்னா வேறு வெளியே, வேறு வெளியே.
அதை அறிஞ்ச ஜான் த பேப்டிஸ்ட் சொன்னாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். வேறு வெளியே தெரியக்கூடாது. என்ன அவங்க பாராட்டலையே, என்ன இவங்க எனக்கு சால்வையை போத்தலையே, எனக்கு அவங்க போர்வையை போத்தலையே, எனக்கு மாலை போடலையே, என்ன சொல்ல வேணாம். நீ ஒரு வேறுன்னா அதை எதிர்பார்க்க கூடாது. பாராட்டுதலை எதிர்பார்க்க கூடாது. அப்ரிசியேஷனை எதிர்பார்க்க கூடாது. பரலோகத்துக்கு முன்பதாக நீ இருக்கிற, கர்த்தருக்கு முன்பாக நீ இருக்கிற அந்த பார்வை மட்டும்தான் உனக்கு இருக்கணும். பாஸ்டர் பாராட்டல, பாஸ்டர்மா பாராட்டல, நான் பாராட்டி என்ன செய்ய போறேன்? நீ அது ஒரு மாய்மாலம். அது வேண்டாம். பரலோகத்துக்கு உனக்கு பலன் வேணும்னா நான் பாராட்டக்கூடாது. நான் உன்னை வேற பார்க்கறதுனாலதான் உன்னை பாராட்ட மாட்டேன். ஆனா தெரியும் யார் யார் என்னென்ன பண்றீங்க, எவ்வளவு பிரயாசப்படுறீங்க, எவ்வளவு கரையம் செலுத்துறீங்க, எவ்வளவு தூரம் நீங்க உழைக்கிறீங்க, எவ்வளவு தூரம் நீங்க கர்த்தர் காரியத்துல, ஆலயத்தின் காரியத்துல, ஆராதனைக்குரிய காரியத்துல எவ்வளவு பிரயாசம், எல்லாமே எனக்கு தெரியும். யாருன்னு சொல்லி தெரிய வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். நான் இருக்கும்போது யார் வாரீங்க, நான் இல்லாத போது யாரு வந்து ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு கண்ணீர், எல்லாமே எனக்கு தெரியும். யாருன்னு சொல்லி எனக்கு தெரியணும் அவசியம் இல்லை, தெரியும். ஆனால் நான் பாராட்ட மாட்டேன். ஏன்னா நான் உன்னை ஒரு வேறா பார்க்குறேன். என்ன யாரும் பாராட்டல, பாராட்டணும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஏன்னா அன்னைக்கே பரலோகம் என்ன ஒரு வேறத்தான் பார்த்துச்சு. குழந்தைகள்ல இருந்து அத்தனை பேரையும் நான் ஒரு வேறத்தம்மா பார்க்கிறேன் உன்னைய. அல்லேலூயா. நீ பட்டு போன வேறல்ல, பலர உன் நிழலுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு வேறு. ஜீசஸ். அப்போ அந்த வேறுனா எதை காமிக்கினா, வளர்ப்பதற்காகவே வளருவது தான் வேறு. மரத்தை வளர்ப்பதற்காகவே வளருவது தான் வேறு. பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே வளருவது தான் நான். தேவ திட்டம் நிறைவேறி அநேகரை ஆசீர்வதிப்பதற்காகவே வளர்ந்து கொண்டிருப்பது தான் நான். ரெண்டாவது, இந்த வேறு எதை காட்டுதுன்னா ஒரு நம்பிக்கை. எல்லாமே பட்டு போய் வேறு மட்டும் உசுர் இருந்தா அதுல என்ன இருக்கு? ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படியும் இந்த வேர், இந்த மரம் என்ன செஞ்சிடும்? அந்த வேறு பச்சையா இருக்கு. வேறு எதை காண்பிக்குது? ஒண்ணு, பிறருக்கு ஆசீர்வாதமா மரத்தை வளர வைப்பதற்காக வளருவது வேறு. ரெண்டாவது, வேறு எதை காண்பிக்கல? ஒரு நம்பிக்கையை காட்டுது. கொப்பு வாடிடுச்சு, இலையும் உதிர்ந்துச்சு, எல்லாமே காய்ஞ்சிருச்சு, ஆனா வேறு பச்சையா இருக்கு. விட்டு 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 அது கண்டிப்பா வரும். சொல்றமா இல்லையா? சொல்றமா இல்லையா? கடந்த நாட்களில் உன் கொப்பு, உன் இலை உதிர்ந்தாலும், கொப்பு அநேகர் வெட்டி போட்டாலும், கர்த்தர் இன்னும் ஏன் உனக்கு தண்ணீர் பாய்ச்சினாருன்னா உன் வேறு இன்னும் உசுரோட இருக்கு. உன் அடிமரம் இன்னும் உசுரோட இருக்கு. உன் அடிமரத்தை கர்த்தர் ஏன் விட்டு வச்சிருக்கிறான்னா அதுல உசுர் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வந்துடும். லேசா கிள்ளி பாருங்க, லேச தோலை கிள்ளி பாருங்க, வேர்ல ஒரு பச்சை நிறம் தெரியுதா? தெரியுதா? புரியலையா? எவ்வளவு பாடுபட்டாலும் இருதயத்துல விட்டுற மாட்டாரு, நிச்சயம் என்ன தூக்கி விடுவாரு அப்படின்னு ஒரு கடுகு அளவு ஒரு நம்பிக்கையும் ஒரு வெளிச்சமும் உங்க இருதயத்துல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதுதான் பச்சையான வேறு. அதுதான் எல்லாம் வாடியும் எல்லாம் உலர்ந்து போயும் வேறு இன்னும் உசுரோட இருக்கு. அதுதான் ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த பச்சை வேர்ல பச்சை தெரியுதுன்னா வந்துரும் வந்துரும் வந்துரும். ஒரு நம்பிக்கை உன் வாரத்தில் இருக்குன்னா நீ வந்துருவ, உன் குடும்பம் வந்துடும், உன் சபை வந்துடும். அல்லேலூயா. நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் 14:26, 14:26, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இன்னைக்கு ஏன் நிலைமையே இப்படி கிடக்கு, இன்னைக்கு ஏன் நிலைமையே கேள்விக்குறியா கிடக்கு, அப்படித்தான் நினைக்கிறீங்க. உன் வேர்ல கர்த்தர் கிள்ளி பார்த்தாரு, ஒரு பச்சை தெரியுது, வேறு இன்னும் உசுர் இருக்கு,
அதில் நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இப்படி இருந்தாலும் நிச்சயம் நீயும் வருவ, உன் பிள்ளைகளுக்கும் ஒரு அடைக்கலம் உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. வேர்ல உசுர் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேர்ல உசுர் இருக்குமா? இப்ப கடைசியா சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். சொல்லுங்க. இப்ப லீபனோன் போல வேறு உண்டி நிற்பேன்னா ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறாரு, எப்படி மாற்ற விரும்புறாருன்னா உஷ்ண காலத்திலையும் பசுமை. அப்புறம் என்ன வந்தாலும் எனக்குள்ள இருந்து என்ன அடிக்கணும்? வாசனை. அப்புறம் அசையாத ஒரு வேறு. வேறு. அந்த வேறு எதை சொல்லுதுன்னா, நான் மரத்தை வளர்ப்பதற்காக நான் வளர்கிறேன். அந்த வேறு எதை சொல்லுதுன்னா, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆமீன் சொல்றீங்களா? மொத்த நம்பிக்கையும் உருவழிந்து போனாலும், கண்ணு கெட்டின தூரம் இருள் மட்டுமே தெரிந்தாலும், ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், உன் வேறு துளிக்கும் ஒரு நம்பிக்கை உன் காரியத்தில் உண்டு. துளி அளவு. எனக்கெல்லாம் நிறைய விஷயங்கள்ல 99.9 வரைக்கும் டோட்டல் அந்த காரியம் ட்ரையா இருக்கும். மொத்தத்தில் அதை இனிமே நினைக்கக்கூடாதுன்னு தான் தோணும். ஆனால் அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் ஒரு டாட் அளவில் மட்டும் ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பாரு. ஒரு துளி அளவு மட்டும் நம்பிக்கையை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையில் இருந்து தான் நிறைய விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. உங்களுக்கு மொத்தமும் உங்களுக்கு உருவழிந்து ஒரு துளி அளவு மட்டும் நம்பிக்கை இருக்கும்னா தளர்ந்து விடாதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை வேறா பார்க்கிறாரு. மறுபடியும் துளிர்த்து வருவீர்கள், பசுமையா இருப்பீங்க. இந்த சபை மக்களை நான் தூரத்துல நான் பார்க்கிறேன். இன்னும் சில வருஷங்களுக்குள்ள இங்க இருக்கிற அத்தனை குடும்பங்களும், சபையை சேர்ந்த அத்தனை பிள்ளைகளும் பசுமையாய் வாசனை வீசுகிற பிள்ளைகளாய், அசையாத வேர் ஊன்றப்பட்ட பிள்ளைகளாய், அநேகரை சுண்டி இழுக்கக்கூடியவர்களாய் ஒரு அபிஷேகம் உங்க மேல இருக்கு. கடைசியா இதை மட்டும் சொல்லி முடிக்க, லீலி புஷ்பத்தை போல லீபனோனை போல. இந்த லீபனோன் மட்டும் சொல்லியிருக்காரு, லீபனோனின் வேற மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அது எந்த மரம்னு சொல்லலையேங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்போ மற்ற டிரான்ஸ்லேஷன் எல்லாம் எடுத்து பார்த்தேன். NLT, ஆம்பிளிஃபயர், KJV, NKJV, NSAB இதெல்லாம் எடுத்து பார்த்தேன். இந்த NSABயில் மட்டும் அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அதில் ஒரு மரத்தினுடைய பெயர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு மரத்தினுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன மரத்தினுடைய பெயர்னா கவனிங்க. and he will take root like the cedars of the Lebanon. அதாவது மற்ற எல்லா டிரான்ஸ்லேஷனில் வெறுமனையா வேரூண்டி நிற்பான் இருக்கு. NSABயில் மட்டும் சீடர் அப்படின்னா கேதுரு மரத்தை போல வேரூண்டி நிற்பான் இருக்கு. அதுல மட்டும்தான் ஒரு மரத்தினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா லீபனோன் எடுத்துட்டாலே அங்க வந்து நிறைய விருட்சங்கள் இருந்தாலும் ஒரு விருட்சம் அங்க ரொம்ப ஸ்பெஷல். என்ன விருட்சம்னா கேதுரு, சீடர். கேதுரு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அப்ப ஆண்டவருக்கு என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளை லீலி புஷ்பத்தை மாதிரி மலருவா, அதே சமயத்துல லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல அவன் வேரூன்றி நிற்பான். எந்த புயலுக்கும் எந்த வெள்ளத்துக்கும் அசைக்க முடியாத விருட்சம் கேதுரு. கேதுரு. இந்த கேதுரை பற்றி தியானிச்சோம்னா இன்னும் அதுக்குள்ள ஒரு 3 பாயிண்ட் உள்ள இருக்கு. அதை இன்னொரு நாள் பார்ப்போம் கர்த்தர் சித்தம்னா. அதுல ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் இந்த கேதுருவை இங்க பயன்படுத்தி இதை போல அவன் இருப்பான்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த கேதுருவுக்கு நிறைய ஸ்பெஷல். ஏற்கனவே பாசம் போன வருஷம் இதை உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் உள்ள ஒரே ஒரு ஸ்பெஷலை மட்டும் நான் சொல்றேன். என்ன நிமிர்ந்து பாருங்க.
இந்த கேதுரு மரத்தை மட்டும் எந்த பூச்சி கரையான் எதுவுமே இந்த மரத்தை அரிக்க முடியாது. முருங்கை மரத்தை அரிச்சிரும், புளிய மரத்தை அரிச்சிரும், ஆலமரத்தை கூட அரிச்சிரும், எல்லா மரத்தையும் அரிச்சிரும் பூச்சி. ஆனால் கேதுரு மரத்தை மட்டும் எந்த பூச்சியும் அரிக்க முடியாது. அந்த கேதுரு மரத்தை உரிச்சா, அந்த பட்டையை உரிச்ச உடனே ஒரு ஆயில் அதில் வடியும், ஒரு தைலம் அதில் வடியும், ஒரு எசன்ஸ். அது அந்த பட்டையை உரிச்ச உடனே ஒரு ஆயில் இருக்கு, அதுக்குள்ள ஒரு என்ன இருக்கு, ஒரு ஆயில், ஒரு தைலம் உள்ள இருக்கு. இந்த தைலத்துடைய தன்மை என்னன்னா, கவனிங்க, தன்மை என்னன்னா, தன்னை அழிக்க வருகிற சக்தியை அழித்து தன்னை பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த ஆயிலுக்கு உண்டு. மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி இருக்கிறாரு. புள்ள மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி இருக்கிறாரு. ஊழியத்தின் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி இருக்கிறாரு. உன்னை கர்த்தர் லீபனோனில் உள்ள கேதுருவை போல ஏன் பார்க்கிறார் தெரியுமா? உன்னை அழிப்பதற்கு, உன்னை வீழ்குவதற்கு, உன்னை இல்லாமல் ஆக்குவதற்கு, உன் குடும்பத்தை, உன் ஊழியத்தை, உன் சந்ததியை இல்லாமல் ஆக்குவதற்கு சத்துரு மொத்தமும் இணைஞ்சு படையெடுத்து வந்தாலும் உன் மேல ஒரு தைலம் இருக்கு, உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, உன் மேல ஒரு கிருபை இருக்கு. அது என்ன செய்யும் தெரியுமா? அழிக்க வருகிற சக்தியை நீ அழிப்ப, நீ அழிப்ப, நீ அழிப்ப. சத்துருவின் சாயுதங்களை நீ முறியடிப்ப, சத்துருவின் அரண்களை நீ அழிப்ப, அவன் எல்லைய சூறையாடுவ. அந்த அபிஷேகம் மேல இருக்கு, அந்த கிருபை மேல இருக்கு. கேதுரு மரத்துக்குள்ள அந்த எண்ணெயை வச்ச தேவன் கேதுரு மரமாய் பார்க்கப்படுகிற உனக்குள்ள அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்ன கவனிங்க, நீங்க கடந்து வந்த இத்தனை ஆண்டுகளில் உங்களை அழிக்க எத்தனை சக்தி வந்துச்சு? உண்மையா இல்லையா? உன் குடும்பத்தை இல்லாமக்க எத்தனை சக்தி வந்துச்சு? உன் ஊழியத்தை இல்லாமக்க எத்தனை சக்தி வந்துச்சு? முடிஞ்சுச்சா? முடிஞ்சுச்சா? முடியல. ஏன் தெரியுமா? ஊட்டப்பட்ட அபிஷேகம் அப்படி, ஊட்டப்பட்ட கிருபை அப்படி, ஊட்டப்பட்ட தேவ கிருபை அப்படி. அழிக்க வரும் சக்திய நீ அழிப்ப. இதுவரைக்கும் சந்தித்த எதிர்ப்புகளை விட 1000 மடங்கு வந்தாலும் நீ அதை அழிப்ப. உன் மேல கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. எதுவும் ஒண்ணு அழிக்க முடியாது. அழிக்க வருவதை அழித்து நீ உயரமாய் ஓங்கிடிப்ப. உன் வியாதி ஒன்னு அழிக்க முடியாது. இந்த வியாதியில ஒன்னு போக கர்த்தர் அபிஷேகம் பண்ணல. எவ்வளவு பெரிய வியாதி என்று சுமந்துகிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தில் சொல்ற, இந்த வியாதிக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. எவ்வளவு பெரிய சுமையை சுமந்துகிட்டு இருந்தாலும் சரி, இதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கு, கிருபை ஊற்றப்பட்டிருக்கு. அதை நீ அழித்து முழங்கால் போடு. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் என்னாலும்
மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை மலைகளை சதிகளை முறியடிப்பே, சாத்தானை கல்மதுனா மோக்க சேகோ, சாத்தானை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் glory. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே, சிறைச்சாலை அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்து தேவ அபிஷேகம் எனக்குள்ளே. உன்னை மேற்கொள்ள முடியாது, அந்த அசுத்த வல்லமை உன் குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது, எதிரியின் ஆயுதம் உன் குடும்பத்தை தாக்க முடியாது. அழிக்க வரும் சக்தியை அழிக்கக்கூடிய அபிஷேகம் உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உன் குடும்பத்தின் மேல கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உன் ஊழியத்தின் மேல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ விசுவாசி, நீ நன்றி சொல்லு, நீ கர்த்தரை மகிமைப்படுத்து, நீ வேறூன்றி நிற்ப. ஓ சத்துரு அழிக்கப்படுவான், சத்துரு அழிக்கப்படுவான். உன் மேல மோதுகிற கல்லு அது நொறுங்கி போகும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் நாடி பாடி அபிஷேகம் எனக்குள்ளே, நான் நாடி பாடி மகிழ்ந்து தேவ அபிஷேகம் ஊற்றுவா, ஊற்றுங்கப்பா. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம், அழிக்க வருகிற சக்திகளை அழிக்கக்கூடிய அபிஷேகம் இந்த பிள்ளைகளுக்கு ஊற்றுங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஊற்றுங்க, இந்த சபையில ஊற்றுங்க. இந்த பிள்ளைகள் மேல, வாழ்ந்த பிள்ளைகள் மேல, சின்ன பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க. உன் பிள்ளையை குறித்து நீ பயப்படாத, சத்துருவனை தொட முடியாது. அவன் உன் கற்பத்தில் இருக்கும் பொழுதே தேவ அபிஷேகம் அவன் மேல ஊற்றப்பட்டிருக்கு. நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை அவன் மேல ஊற்றப்பட்டிருக்கு. அவனை தொட முடியாது, சத்துரு நெருங்க முடியாது. உலகமோ மாமிசமோ பிசாசோ அவனை தொட வருகிற எதையும் அவன் அழிப்பான், அவன் அழிப்பா. ராத்திரியில கண்ணீர் விட்டு ஜெபிக்க 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 ஜெபிக்க, உன் பிள்ளை தலைமாட்டில் நீர் கண்ணீர் விட்டு நீங்க ஜெபிக்க 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 ஜெபிக்க, நீ தலைமாட்டில் கை வச்சு ஜெபிச்சல, முழங்கால் போட்டு ஜெபிச்சல, அந்த ஜெபிக்கிற நேரத்திலேயே ஒரு அசைவும் உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவன் தலைமையில ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சு, அவன் தலைமையில தேவ கிருபை ஊற்றப்பட்டுச்சு, ஊற்றப்பட்டுச்சு. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் நாடி பாடி அபிஷேகம் எனக்குள், நான் நாடி பாடி. நல்லா யோசித்து பாரு, நடந்த சம்பவத்துக்கு நீயும் உன் குடும்பமும் இந்த ஊர்ல இருந்திருக்க வாய்ப்பே இல்லை.
இந்த ஊர்லயே நீ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு காரியம் உன் மேல மோதுச்சு. உங்களுக்கு எதிராக காரியங்கள் வைக்கப்பட்டுச்சு, செய்யப்பட்டுச்சு. ஆனா நீ யாரு கூடயும் மோதல. நீ பதிலுக்கு நீ எதையுமே செய்யல. நீ செய்ய வேண்டிய முழங்கால மட்டும் முடக்குன, கண்ணீரை மட்டும் ஊற்றுன. நடந்தது என்ன தெரியுமா? நடந்து என்ன தெரியுமா? ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியா ஓடி இருக்கான். 7 வழியா ஓடி இருக்கான். என்ன நடந்துச்சு தெரியுமா? உன் பட்டைய உரிச்சா, உபத்திரமும் பிரச்சனையும் உன் பட்டைய உரிச்ச உடனே மேல இருந்து ஒரு தைலம் வடிஞ்சு வந்துச்சு. ஒரு அபிஷேகம் உன் மேல இருக்கிறத அவன் பார்த்தான். அதுல இருக்கிற வல்லம்மா அவனை உன் பக்கத்துல நெருங்க முடியல. எவ்வளவு வியாதி வந்தோம், எவ்வளவு போராட்டம் வந்தோம், சத்துருவ எல்லைக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா அவனால உன்னை தொட முடியல. ஏன்னா உங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் அப்படி, கொடுக்கப்பட்ட கிருபை அப்படி. ஆண்டவர் ஒரு வாக்கு பண்றாரு, உன் மேல ஊற்றப்பட்ட இந்த அபிஷேகமும் கிருபையும் உன்னோட நிற்பதல்ல. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையும் அபிஷேகமும் சந்ததிக்கு எப்படி கடந்து போனதோ, இங்க இருக்கிற சில முழங்கால நிற்கிற தாய் தகப்பன்மார்களுக்கு மேல தேவன் கொடுத்த அபிஷேகம் உன் சந்ததிக்கு கடந்து போகும், உன் தலைமுறைக்கு கடந்து போகும். ஒன்னு மட்டுமல்ல, உன் கண்ணுக்கு பின்பதாகவும் உன் சந்ததிய சத்துரு தொட முடியாது. சத்துரு உன் ஊழியத்தை தொட முடியாது. அபிஷேகம் எனக்குள் நான் அடிப்பாடு. விசுவாசம் உள்ளவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எஸ் எஸ் ஐ ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் நான் இதை பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் நம்புறேன் ஆண்டவரே, பசுமையாக, வாசனையாக, உறுதியான வேராக என்னை வச்சிருக்கிறீங்க. எதிரியை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்கிறீங்க. வியாதியை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்கிறீங்க. மோதுகிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்கிறீங்க. அதை நான் நம்புறேன். என் கடந்த கால சாட்சி எனக்கு அது ஒரு பெரிய உதாரணம். இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைய நீங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 2-3 வருஷத்தில் நீங்கள் சந்திச்ச எவ்வளவோ போராட்டத்தில் நீ நிற்கிறல்ல, காரணம் உன் மேலே கர்த்தர் வச்ச கிருபையும் அபிஷேகம். அப்படி இந்த செய்திக்கு உன் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த சத்தியத்துக்கு உங்க அனுபவம் ஒரு பெரிய உதாரணம். இதுவரைக்கும் எப்படி எதிரியால உன்னை, உங்க குடும்பத்தையும், உங்க ஊழியத்தை தொட முடியலையோ, வருகை மட்டும் கர்த்தரின் வருகை மட்டும் எதிரியால உன்னையும், உன் குடும்பத்தையும், உன் ஊழியத்தையும் தொட முடியாது. ஆண்டவரே, இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தின் ஆசீர்வாதத்தை, வார்த்தையின் ஆசீர்வாதங்களை இந்த ஊழியத்தின் மேல வச்சு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வந்த குடும்பங்களின் மேல வச்சு ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல வச்சு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரையும் இந்த வார்த்தையின் படியே நீர் ஆசீர்வதி. மூடிக்கொள்ளும், வேரூன்ற பண்ணும், கனி கொடுக்க வையும். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள், எங்கள் பிள்ளைங்க எதிர்காலத்தில் எங்கே அவர்கள் உயர்த்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மூலம் உங்களுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் நடக்க கிருபை செய்யும். மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.